அதனால நீங்க எவ்வளவுதான் பாடினாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, எவ்வளவுதான் ஆடினாலும் ஆடிக்கிட்டே இருக்கலாம். இருக்கலாம். இந்த இடத்துக்கு நம்ம 2 பேர் மட்டும் வந்தா போதுமா? போதாது. தங்கச்சி வந்தாத்தே இந்த இடத்துக்கு சிறப்பு. கலகலன்னு இருக்கும். தங்கச்சி கூப்பிடுமா? அதுக்கண்ணு அம்மா புதுசு எப்பா நல்லா இருமா? என்ன எல்லாரும் புதுசா இருக்கீங்க இந்த இடத்துக்கு? ஏன் பழசா இருக்க கூடாதா? அண்ணா எப்போதுமே பழசுக்கு தான் சிறப்பு இருக்கு. நீங்க நேரம் சென்று வந்தாலும் எப்போதுமே ஒரு வித்தியாசமா இருக்கீங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா. ரொம்ப பேசாத பேச்ச குறை. என்னை மட்டும் நீங்க என்ன வந்தீங்க? என்ன விஷயம்? அப்பா நம்மகிட்ட ஒரு பருப்பை ஒப்படைச்சிருக்காரு. எனக்கு கொடுக்காம நீங்க 2 பேரும் திங்க பாக்குறீங்க. களவாணி பயப்படலாம். என்ன கடலை பருப்பா கொடுத்தாரு? வேற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ஓ பொறுப்பு. ஆமா. அப்பேற்பட்ட பொறுப்பு என்ன பொறுப்புன்னா? நம்ம எல்லாம் காட்டுக்கு போய் கண்ணு கருத்து. ஆத்தாடி நான் வரலப்பா. ஏப்பா? காட்டுக்கு கூப்பிடுறேன். வராத நாள் வைக்க மாட்டாங்க. ஐயா அப்ப வரனே. அப்ப வந்துருவனே. உடனடியா வந்துருவேன். ஆமா. காட்டுக்கு போய் கண்ணு கருத்துமா? பறவைகளே கல்லால் அடிக்காமல் சொல்லால் அடிக்க சொல்லி. ஆனா இப்படி ஒரு அண்ணனை நான் கூட்டி வருவேன்னு நினைக்கவே இல்லை. காட்டுக்குள்ள போவோங்கிறியே. காட்டுக்குள்ள மிருகம் எல்லாம் இருக்குமே, என்ன செய்யறது நம்ம? நான் ஒரு லூசு பைபிள்ல மறந்துட்டேன். என்னென்ன மிருகங்கள் அங்க இருக்குமண்ணா? சிங்கம், பன்றி, கரண்டி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சொல்லாதப்பா, அது பேரை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கும். தங்கச்சி எப்படி பயப்படுற பத்தியா? இந்த மிருகத்தை நம்ம என்ன சாதாரண பரம்பரையா? சங்கீத பரம்பரை இல்லையா? ஓஹோ, இவெல்லாம் அப்படி பாடுவா. அண்ணே அங்கே இருக்க. சரி, நீங்க இப்ப பிடிக்காம விடக்கூடாது. சரியா புடிங்க சங்கீதத்தை. பிடிக்கவா? என்ன தபம் செய்தனோ குறை ஒன்றும் இல்லை, கரைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. சிங்கம் பன்றி கரடி, சிங்கம் பன்றி கரடி, யானை புழு திருசை. அண்ணன் பாட்டு மண்டே ஒரு பக்கம் திறந்து விட்டுறேன் பாத்துக்க. அதானே என்ன இவ்வளவு சங்கீதத்தை எப்படி கொண்டுட்டு போய் கடைசியில சிரிக்கிறாங்க உன்னை பார்த்து. மறுபடியும் ஒரு தடவை புடிங்க. நல்லா தானே பாடுன்னு. வேற நடையிலையா? சிங்கம் நான் பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. அண்ணன் ட்ரிபிள் கே கண்ணு பிள்ளையா இருந்துடாம தொட்டி கிழிஞ்சு போயிடும். கவலைப்படாத. எல்லாமே அண்ணன் இருந்தாலும் நம்ம பிள்ளை மாதிரி தானே. சரி, அப்பா எல்லாரும் கவலைக்கு போக நீங்களும் ஒரு பரவாயில்ல சுறுசுறுப்பா இருக்கல. இந்த பிள்ளைய சுறுசுறுப்பா இருக்கல. எனக்கு சுறுசுறுப்பா இருக்கணும்னு தோணுது. எல்லாரும் ஆடி பாடி விளையாடணும், ஓடணும், குதிக்கணும், உட்காரு அப்படி ஆசையெல்லாம் நேரத்துல வருது. எப்படி விளையாண்டா நல்லா இருக்கும்? ஆடணும், பாடணும், உட்காரணும். சகடையில குப்பரை. அதுக்கு காரணம் வேற என்ன? கோயில சொல்லிடுவேன். எனக்கு மட்டும்தான் வழி வருமா? அதுக்கு காரணம் வேற. அந்த சந்தோஷத்தை எடுத்து சொல்லுங்க. முடியலைய முதுகு என்ன பண்ண சொல்லுங்க? துள்ளி துள்ளி விளையாட துணிக்குது மனசு, துள்ளி துள்ளி விளையாட துணிக்குது மனசு, மனமாலை காலை துள்ளி துள்ளி விளையாட துணிக்குது மனசு.
தான் ஏறு. எனக்கு திடீர்னு மாறுற உனக்கு என்ன சிந்தனை தெரியுமா? என்ன இவ்வளவு பெரிய பொட்டு வச்சோன்னு உனக்கு பொட்டம்மன் படத்துல வர வில்ல நினைப்பு வந்துருச்சு. இல்லங்க அப்படி தடியை மட்டும் இப்படி புடிச்சுக்கிட்டு அதே மாதிரி பேசு. ஒரே அடி. ஐயோ உன்னையோட சேர்த்து சண்டண்டாளா பறவையில வந்துருச்சு. ஒரே வார்த்தை ஆரிய புத்தகம் ஓட போகுது பாப்பா. நம்ம கூட பார்த்து போயிருப்போம். ஆளும் 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 ஆண்டவன் திருமருளா ஆயிரம் இருந்தாலும் அண்ணங்கிற மரியாதை உங்க மேல இருக்கு. பேசக்கூடாதுன்னு அம்மங்காட்டுக்குன்னு ஒரு மரியாதை. ஏய் இந்த பாருப்பா, இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கிறாத. இங்க பாரு இங்க பாரு. அங்க போய் போட்டு திருப்பவனத்துல நோலாம் நோலாம். என்ன தங்கச்சி இல்லாம அப்படி மரியாதை கிடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்காண்டி மரியாதை கொடுத்து கம்மங்காட்டுல இருந்து ராசாத்தில இருந்து போட்டுருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அந்த ஆளை தூக்கி போட்டு முடிச்சாச்சு. ஏய் அப்பா பேசாத, ஊரை பேசாத, பழியா கோவம் வந்துரும். கம்மங்காட்டு ஆடி பாடி பறவைகளை வெட்டணும். அதான் ஆடுவதை கண்டு நீங்களும் பாடுவதை கண்டு நானும் வந்திருக்கிறேன். அப்பா இல்லாவிட்டால் பக்கத்தில் மடப்புறம் காடிக்கு செல்வேன். ஐயோ என்ன நீயும் கோயில சொல்றீங்க? என்ன அப்படி பேர் காளி கோயிலுக்கு போறவளா இருப்பீங்களோ? காணாமல் போன மூக்குத்தி தாண்டாக வந்து சேர்ந்த இடம் அது மடப்புறத்தம்மா. அது உண்மையான விஷயம் தான். இப்ப நான் ஆடாததுக்கு நீ மடப்புறம் போறீங்க எதுக்கு? அண்ணே நல்லா இருப்படு என்கிட்ட 3 நகை கொடுத்தல, பழைய நகையே செஞ்சு கொடுங்கப்பாடு. இன்னும் அந்த 3 வர மாட்டேங்குது. ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமதறிந்த என்னென்ன இப்பவே அப்படி இறக்குது? சீல் மூட்டையை போட்டு முட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே போகுது நேரமாகுது. வேலி விளைச்சாலும் தவமுடி வரக்கூடிய எத்தனை வருஷம் இந்த முலாமுடைய தூக்க முடியல. உனக்கு சிந்தனை வேற பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
சரி விடு, ஆடணும்னு முடிவு பண்ணி வச்சுக்க. சரி. விடிய கால ஆட்டம் கட்டி அடிக்கிறோம். அடிச்சிருவோம். கிளவஞ்சி வேலை இருக்குல்ல, ஆமா. அதுல ஆட வேண்டிய வேலை இருக்கு. கண்டிப்பா. தவத்திற்குரியவர் வரக்கூடிய இடம். வந்தால் மரியாதை கொடுத்து ஆசை வாங்கிட்டு அப்படி ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. சரி. இதுகிட்ட வர முடியல என்ன ஆனாலும்